மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-11. ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதேயாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாக அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம், பிள்ளையையும் அதன் தாயையாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து, அதைன்னு போடுவது இயேசு கிறிஸ்து, இயேசுவை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை பௌலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஏரோது ராஜா, இயேசு பிறக்கும் போது ஏரோது ராஜான்னு ஒருத்தன் தான். இவன் குடும்பத்துல பிறந்திருந்தா பரவாயில்ல, ஆனா வேறொரு இனத்தார் வயிற்றுல பிறக்கிற குழந்தை, அத ராஜான்னு சாஸ்திரிகள், அதாவது ஞானிகள் எல்லாத்தையும் பார்க்குறோம். அவங்க சொல்றாங்க, ராஜா இந்த மாதிரி பிறப்பாரு, இந்த மாதிரி வேதத்துல எழுதி இருக்குது அப்படின்னு பிறக்கிறத எல்லாத்தையும் கேள்விப்பட்டு என்ன பண்றான், அவங்க சொல்றத கேட்டு எனக்கு வந்து அறிவிக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், அந்த பிள்ளைய, இவன் ராஜா, அந்த பிள்ளைய ராஜாவை நான் என்ன பண்ணுவேன், வந்து பணிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்றேன். இது வந்து அந்த குழந்தைய சாவடிக்கிறதுக்கு திட்டமிட்ட ஆளுங்க இந்த ராஜா. ஆனா அவனுடைய வார்த்தையெல்லாம் எப்படி இருக்குது, ஞானிகள் சொல்றாங்க, அறிவாளிகள் சொல்றாங்க, அதை கேட்டுட்டு நானும் வந்து என்ன பண்ண போறேன், பணிந்து கொள்ள போறேன்னு ஒரு ராஜாவே வாயை திறந்து சொல்ற வார்த்தை. ஓகே, அப்புறமா இவங்க போறாங்க, போயிட்டு பிள்ளைய பாக்குறாங்க. அவங்கள வழி நடத்துறதுக்கு நட்சத்திரம் என்ன பண்ணுது, அவங்கள வழி நடத்தி கொண்டு போய் பிள்ளை இருந்த வீட்டுக்கு நேரம் நிக்குது. அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அப்பதான் மரியாளையும் பிள்ளையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்ற வார்த்தை என்னன்னா, சாஷ்டாங்கமா, ஞானிகள் சாஷ்டாங்கமா விழுந்து அதை என்ன பண்ணாங்க, பணிந்து கொள்றாங்க. ஓகே, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மாதான்னுவாங்கல்ல, மரியாதை தான் மாதான்னு. இந்த இடத்துல போட்டுக்குது,
பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டாங்க. 2 பேரையும் பாக்குறாங்க. தாயையும் பாக்குறாங்க, பிள்ளையும் பாக்குறாங்க. ஆனா யார பணிந்து கொண்டாங்க? யார பணிந்து கொண்டாங்க? இயேசுவை தான் பணிந்து கொண்டாங்க. அப்போ தாயாகிய மரியால தள்ளிக்க ஓரமா போ அப்படின்ற மாதிரி கண்டுக்கவே இல்லை. இவங்க என்ன பண்றாங்க? மாதா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கும்பிடுறாங்க. அது தவறு, தப்பு, பாவம். இந்த பைபிள் எல்லாமே இயேசுவை பத்தி தான் பேசுது. இயேசுவை பத்தி தான் பேசணும்னு சொல்லுது. மரியாள் மனுஷாவோ அவங்க எல்லா ஸ்திரீகளை போல ஒரு பெண். எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா பெண் இனத்தை போல அவங்களும் ஒரு பெண்ணினம், பெண், அவ்வளவுதான். ஆனா அவங்கள என்ன பண்ணக்கூடாது? தெய்வமாக்க கூடாது. தெய்வமாக்குனா என்ன நடக்கும் அப்படின்னா, தேவனுடைய முழுமையான ஆசீர்வாதங்களை அங்க பார்க்க முடியாது. அது சாபமாவே மாறும். ஓகே, இந்த 25 தேதி தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரா அப்படின்னா, இந்த 25ஆம் தேதி பிறகுல சரித்திர வல்லுநர்கள் நல்ல வேதத்தை ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணி, வேதத்தையும் உலக சரித்திரத்தையும் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி கரெக்டா எந்த நேரத்துல, எந்த இடத்துல, எந்த டைம்ல, எந்த தேதியில பிறந்தாரு அப்படின்றது நிரூபிக்கப்படாத ஒரு உண்மையா இருக்கு. சொல்றாங்க இயேசு எந்த நாள்ல பிறந்தாருன்னு தெரியலையா. அப்போ 25 ஞாபகம் கொண்டாடுறாங்கன்னா ஏதோ ஒரு நாள் இருக்கணும்ல. அதனால 25. எப்படி கால்குலேஷன் பண்றாங்கன்னா, இயேசு பிறக்கும் போது பனி சீசன் இருந்தது. அது வருடத்தின் இறுதி நாளா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் நம்புறது, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனா நான் நம்புறது என்னன்னா, ஜனவரி 1 தான் நம்ம என்ன பண்றோம், செலிப்ரேஷன் பண்றோம்ல, புது வருடம். நான் தான் நினைக்கிறேன்னா, தேவன் பிளான் பண்ணி ஜனவரி 1ஆம் தேதி தான் இயேசுவை பழக வச்சிருப்பாங்க. நான் நம்புறேன். எல்லாமே தப்பா என்ன பண்றாங்கன்னா கொண்டாடுறாங்க. இந்த நாளை விசேஷித்துக் கொள்றது நம்ம கர்த்தருக்குன்னு என்ன பண்றோம், அதை விசேஷித்துக் கொள்ளலாம். அதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பெஷலா அதை செலிப்ரேஷன் பண்ணலாம், கொண்டாடலாம். அதை நல்லா ஒரு உற்சாகமா என்ன பண்ணலாம், நல்லது. ஆனா அது கரெக்டான நாளானா எல்லாருக்கும் தெரியாது. இன்னைக்கு நான் கேள்விப்பட்டு, நான் அறிஞ்சு, நான் பார்த்த வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 25 இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் இல்லைன்னு சொல்றாங்க. அதே சமயத்துல இயேசு கிறிஸ்து எப்ப பிறந்திருப்பார்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன் 1ஆம் தேதி தான் பிறந்திருப்பார்னு நான் சொல்லுவேன். எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. என்ன கால்குலேஷன்னா, உலகமே என்ன பண்ணும், கொண்டாடணும். உலகமே கொண்டாடணும். கிறிஸ்துமஸை உலகமே கொண்டாடுமா? கிறிஸ்தவங்க மட்டும்தான் கொண்டாடும். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு யார் கேக் சாப்பிடுவா? கிறிஸ்தவங்க மட்டும்தான் கேக் சாப்பிடுவா, மற்றவங்க தான் சாப்பிடுவாங்க. ஆனா நியூ இயருக்கு கேக் வெட்ட ஒரு சிலர் வெட்டுவாங்க, ஒரு சிலர் வெட்ட மாட்டாங்க. அதை விடு. சரி, கிறிஸ்துமஸை உலகம் முழுவதும் எல்லாரும் கொண்டாடுவாங்களான்னா இல்லை. ஆனா நியூ இயரை எல்லாரும் கொண்டாடுவாங்க. அதே சமயத்துல ஒரு நாட்டுல
ஒரு ஒரு இந்த நம்ம கேலண்டர் இருக்குல்ல, அதை வந்து ஒரு ஒரு நாட்டில் நாட்கள் மாறுது. ஒரு நாளுக்கு அப்புறம், ஒரு நாளுக்கு முன்னாடி, அந்த மாதிரிலாம் மாறுது. அது டைமை பொறுத்து. ஆனால் ஒருத்தவங்க வேற ஒரு இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க, கேலண்டர்லாம் வச்சிருக்கிறாங்க. அவங்க வேற வேற அவங்க நாட்டுக்கு அவங்க இது பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் நம்ம வச்சிருக்கிற அந்த கேலண்டர் தான் என்ன பண்றாங்க, வச்சிருக்கிறாங்க. அப்போ பார்க்க போனால் தேவன் எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணுவார். 25 கூட இருக்கலாம், இல்லை 1 கூட இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இயேசு பிறந்தார். கண்டிப்பா இயேசப்பா பிறந்தார். சரி, இந்த மாதிரி ஆதாரம் உண்மை, அதாவது இந்த உண்மை இயேசு கரெக்டா பிறக்கிறது ஏன் பைபிள்ல கூட எழுதலையே? பிறந்ததை மட்டும் எழுதி இருக்கிறாங்க, நாளை ஏன் எழுதாம விட்டாங்க? நாளை எழுதிருக்கலாமே. எழுதிருந்தா எல்லாரும் தானே கொண்டாடுவாங்க. எல்லாத்தையுமே அதாவது இயேசு கிறிஸ்து மரிச்சது குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் உயிர் தேர்ந்த நாள், அதை மட்டும் கரெக்டான டேட்டில் கொண்டாடுறோம் இல்லையா? ஆனா பிறந்ததை மட்டும் ஏன் தேவன் மறைச்சி வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அதுல வேத சத்தியம் அடங்கிது, நித்திய சத்தியம் அதுல இருக்குது. தேவன் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர். ஆமென், ஆமெனே வரலையே. ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர். அவரை இந்த நாள்ல தான் பிறந்தாருன்னு நீ கரெக்டா என்ன பண்ணக்கூடாது, கொண்டாடக்கூடாதுன்னு விரும்புறாருன்னு நான் நினைக்கிறேன். மேரி கிறிஸ்மஸ், மேரேஜ் அண்ட் கிஸ். என்ன சொல்றேன், தேவன் வானத்தையும் பூமி அண்ட சராசரங்களையும் உண்டாக்குனவரு பிறந்தாராம். பிறந்தது என்ன பண்ணணுமா, கொண்டாடணுமா. அவர் சொல்றாரு, நான் ஆரம்பமும் முடிவும் இல்லாது, நான் என் பிறந்த நாள்ல நீ என்ன பண்ணாத, கரெக்டா இந்த நாள்ல தான் நான் பிறந்திருப்பேன், நீ ஜட்ஜே பண்ண முடியாத அளவு நான் மறைச்சு வச்சுக்கிறேன்றாரு. இப்ப எல்லாமே என்ன பண்றோம், பேக்கரிக்காரன் பாருங்க இத்தனை மணி வரைக்கும் கடையை திறந்து வச்சுக்கிறான். கேக்கு வாங்கிட்டு வரும் திறந்து வச்சுக்கிறான். அவனுக்கு நல்ல வியாபாரம் ஆகுது. ஏன்னா ஏசப்பா பிறந்து அவன் வைத்த குளிர பண்ற கடையா திறந்து வச்சுக்கிறான்னு கேக்கு இருக்குது எல்லாம். அவரு ஆரம்பமும் முடிவும் இல்லாதது, ஆல்பா ஒமேகா. அவர் ஒருத்தன் கேட்கறான், ஒருத்தர் நல்ல சயின்டிஸ்டுங்க, ரொம்ப ஜீனியஸ், நல்ல மண்டை மூளை, நல்லா நல்லா குழன்னு இருக்கிற ஆட்கள்லாம் உட்காந்துக்கிறாங்க. ஒரு பாஸ்டர் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, சரி கடவுள் கடவுள் என்றீங்களே, கடவுளை யார் உண்டாக்குனாங்க அப்படின்னு கேட்கறான். அவரு எப்போ வந்தாரு, எப்படி வந்தாரு அப்படின்னும் போது நம்மளுக்கெல்லாம் நான் மாரி கேள்வி கேட்டாம பாரு, இதுக்கு பதிலே சொல்ல முடியாது அவரால் அப்படின்ற மாதிரி இருக்கு. கடவுள் எப்படி வந்தாரு, அவரு எப்போ ஆரம்பமானாரு, அவரை யார் உண்டாக்குனா அப்படின்னு கேட்கறான். சூப்பரா பதில் சொன்னார். என்ன பதில் சொல்லியிருப்பாருன்றீங்க? ஐயோ, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டியடா அப்படின்னு திணறி இருப்பாரா? சூப்பரான பதில் சொன்னார். நான் வணங்குற இயேசு கிறிஸ்து, நான் வணங்குற அந்த யெகோவா தேவன் ஒரு காலகட்டத்துல வந்திருப்பாருன்னா, என் மண்ட மூல அறிவுனால என்ன பண்றேன், கடவுளையே எடுத்துன்னு ஒரு காலகட்டத்துல வைக்கிறேன். நான் என்ன பண்றேன், அந்த காலகட்டத்துக்குள்ள வரேன். அதனால என் தேவனை என்ன பண்றேன், லிமிட் பண்றேன்.
அவர் எப்போ வந்தாரு, அவர் எப்போ உண்டானாரு, கடவுள் எப்படி வந்தாரு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன்னா நான் என்ன பண்றேன், கடவுளே மட்டுப்படுத்துறேன். நான் ஒரு கட்டத்துக்குள்ள நான் வந்துடுறேன், காலகட்டத்துக்குள்ள அவரை வச்சிடுறேன். அதனால தேவனை காலகட்டத்துக்குள்ள அடக்க முடியாது. அதனால அவருக்கு ஆரம்பமே கிடையாது, அவரை யாரும் படைக்க முடியாது, அவரை உண்டாக்கவே முடியாது. அவர் தான் எல்லாமே, அவர் தான் எல்லாமே. அப்படி நான் வச்சேன்னா தேவனை நான் மட்டுப்படுத்துற ஒண்ணு, நான் ஒரு காலகட்டத்துக்குள்ள நான் என்ன பண்றேன், வந்துடுறேன். ஆனா அவர் நித்தியத்துக்கு சம்பந்தப்பட்டவர். அந்த நித்தியத்துக்கு சம்பந்தப்பட்டதுனால, இட்டர்னல் காடா இருக்கிறதுனால, அவரு எப்போ வந்தாரு, எப்படி உருவானாரு, யார் உண்டாக்குனா, அதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு இடத்துல இருக்கிறார். அதனாலதான் நான் இவரை கடவுள்னு நான் நம்புறேன். எப்படி சொன்னாரு பார்த்தீங்களா? நீ என்ன பண்ற, இந்த மூலகத்தை பத்தியா சோனி அப்படியே சுத்தி ஒரு மாதிரி அப்படியே கூகுள் மேப்பை சின்னது பண்ண மாதிரி இருக்கும் அந்த மூளை. இந்த மூலையில கடவுளை புரிஞ்சுக்க பார்த்தா முடியாது அப்படின்ற. இருதயத்துல இருந்து புரிஞ்சுக்கோ கடவுளை, அவர் எப்ப வந்தாரு, எப்படி வந்தாருன்னு நீ இருதயத்துல புரிஞ்சீங்கன்னா, ஆவில புரிஞ்சீங்கன்னா, நீ என்ன பண்ணுவ, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு ஆரம்பமும் இல்லாதவர் முடிவும் இல்லாதவர்னு நீ என்ன பண்ணுவ, நம்புவ. அது இங்க புரியுது, இங்க புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்ற. நீ என்ன பண்ற, உன்னுடைய அறிவுல தேவனை ஒரு காலகட்டத்துக்குள்ள கொண்டு வர பாக்குற, எப்படி வந்தாருன்னு கேட்கிற, அதுக்கு பதிலே கிடையாதுன்ற. என் ஏசப்பாவை என்ன பண்றீங்க, 25ஆம் தேதி கொண்டாடுறீங்க, மேரி கிறிஸ்துமஸ், சந்தோஷமான கிறிஸ்துமஸ். நான் என்ன சொல்றேன், வேணுன்ட்டே மறைச்சு வச்சுக்கிறாரு. அப்ப கொண்டாடுறாங்களா அவங்களாம் பைத்தியக்காரங்களான? அது கிடையாது. நம்மளுக்குன்னு ஒரு நாள் தேவையில்ல. 1ஆம் தேதி வச்சோன்னு வச்சுங்களேன், ஏசப்பா பிறந்தனால அதை வேற மாதிரி கொண்டாடுவோம். அதை வேற மாதிரி கொண்டாடுவோம். புரியல. அஜித் போனோம், அவர் மே 1ல தானே பிறந்தார், உழைப்பாளர் தினத்துக்கு தானே பிறந்தார். சரி பாருங்க, தேவனுக்கு என்ன பண்ண காலகட்டமும் கிடையாது, அவரை ஒரு கட்டத்துக்குள்ள போட்டு அடைக்கவும் முடியாது. டைமுக்காக என்ன பண்ற, நீ டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணும், டைமுக்கு வேலைக்கு போகணும், டைம் கரெக்டா இருக்கணும்னு நீ என்ன பண்ற, அவரு படைச்ச காலகட்டத்துக்குள்ள அவரை கொண்டு வர பாக்குற. இவ்வளவு பெரிய மகா பாவி நீ, மகா பாவம். அது எப்ப பிறந்தாருன்னா, பிறந்தாரு அது எனக்கு தெரியும், எப்ப பிறந்தாருன்னு தெரியாது. அவர் என்ன பண்ணிட்டாரு, மறைச்சு வச்சிட்டாரு. அதனாலதான் பாருங்க, நம்ம 25ஆம் தேதிக்கு பாருங்க, நடுவுல பாருங்க 24க்கும் 25க்கும் நடுவுல சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி, நடுவுல சர்வீஸ். ஏன்னா தெரியாது. நான் என்ன சொல்றேன்னா, ஏன் பிறந்தாரு அது முக்கியம், எப்ப பிறந்தாருன்றது முக்கியம் இல்லை, ஏன் பிறந்தாரு அதுதான் முக்கியம். எப்படி பிறந்தாரு அதுவும் முக்கியம், ஆனா எப்ப பிறந்தாருன்றது தேவனுக்கே முக்கியம் இல்லை, அதனால எனக்கும் முக்கியம் இல்லை. அதனால்தான் மறைச்சு வச்சுக்கிறார். எப்ப பிறந்தாருன்றது விஞ்ஞானிகள் யூகிக்கிறாங்க, யூகித்து இந்த நாளாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் வச்சிருக்காங்க 25ஆம் தேதி. ஓகே, அப்போ இயேசு அவரை பத்தி வெளிப்படுத்தல சொல்லுது, ஆல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமுமான, ஆரம்பமும் முடிவுமான.
ஆஹ் அது வந்து கிரேக் ஆல்பபெட்ல ஆல்பா ஒமேகா அப்படின்னு சொல்லு. அவர் தான் ஏவும் அவர் தான் இசட்டும். நம்ம ஆல்பால சொல்லணும், நம்ம இதுல சொல்லணும். அவர் தான் ஹா, அவர் தான் கடைசியில் என்ன நவ், அவர் தான் ஆ, அவர் தான் அக்கு. அப்போ இப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம என்ன பண்றோம், செலிப்ரேட் பண்றோம். இப்படிப்பட்ட தேவனை தான் இயேசு கிறிஸ்து எப்ப பிறந்தாரு அப்படின்றத விட ஏன் பிறந்தாருன்னா, நான் வாழும்படி பிறந்தேன். ஆமே, எல்லாருக்கும் வாழ்வழிக்கும்படி பிறந்தார். அதுதான் முக்கியம். நாளை வந்து நம்ம என்ன பண்ணலாம், தேவன் நிறைய பண்டிகைகள்லாம் பழைய ஏற்பாட்டுல எக்கச்சக்கமான பண்டிகை. நீங்க பாருங்களேன், தீபாவளி எல்லாம் ஒரு வருஷத்துல ஒரு தடவை தான். கிறிஸ்துமஸும் வருஷத்துல ஒரு தடவை வருது. பொங்கல் வருஷத்துல ஒரு தடவை வருது, ஆனா டெய்லி சாப்பிடலாம். இதெல்லாம் வருஷத்துல ஒரு தடவை வருது. ஆனா அந்த பழைய ஏற்பாட்டுல வருஷத்துல நிறைய பண்டிகைகளா இருந்தது. அடிக்கடிக்கு இவங்க செலிப்ரேஷன் பண்ணினே இருப்பாங்க பழைய ஏற்பாட்டுல. ஏன்னா தேவன் என்ன பண்றாருன்னா, நீ எப்பவுமே குஜாலாவே இருக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. நம்ம என்ன பண்றோம், கிறிஸ்துமஸ் அப்பதான் வயெல்லாம் நல்லா பழுத்து, அப்பதான் குளிக்காததெல்லாம் குளிக்குது, அப்பதான் சர்ச்சைக்கு போவதெல்லாம் சர்ச்சைக்கு போகுது. இந்த மாதிரி பண்டிகை நம்ம கூட என்ன பண்ணணும், நிறைய பண்டிகை வருஷத்துல என்ன பண்ணணும், சேர்த்துடணும். அதனாலதான் இவங்க பார்த்தாங்க, பாஸ்டர்லாம் என்ன பண்டிகை வளருன்னு தெரியல, உபவாசம் வைப்போம். உபவாசம் 40 நாள் உபவாசம் முறையெல்லாம். அப்புறம் என்ன பண்ணலாம், படுத்து யோசிச்சுக்கிறாங்க. சரி, நம்ம சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது. அந்த 5 எப்படியாவது உன்ன என்ன பண்ணணும், சிரிச்ச மூஞ்சோட உள்ள வர என்னன்றதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, வேற பண்டிகை எல்லாம் மாற்றி மாற்றி கொண்டாடுறாங்க. சரி, பாஸ்டர் என்ன வயசு ஆயிடுச்சு, இத்தனை வயசு ஆயிடுச்சா, சரி பாஸ்டர் பிறந்த நாள் கொண்டாடுறாவா அப்படின்னு சொல்லி. நீங்க பண்டிகை எல்லாம் பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு அழகா இருக்கும், அவ்வளவு சூப்பரா இருக்கும் பண்டிகை. ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு பண்டிகை இருக்கும். ஆசாரிப்பு கூடான பண்டிகை நிறைய இருக்கு. பண்டிகையை பற்றி பேசணும், அது ஒரு இது இருக்கு. பண்டிகைன்றது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற ஒரு நாளா இருக்குது. அப்போ இதை கொண்டாடணும் தான், சரிங்களா? அழுமூஞ்சியோட இருக்கக்கூடாது. மேரி அம்மா கூட வழியே இல்லாம தான் பிரசவம் பிறந்திருப்பார். எஸ், நம்ம என்ன பண்ணோம், கொண்டாடணும். ஓகே, இது வரைக்கும் போதுமா? மணி ஆயிடுச்சு. இது வரைக்கும் இன்ஃபர்மேஷன் போதுமா உங்களுக்கு? கிறிஸ்துமஸ் கொண்டாடின மாதிரி இருக்குமா, பாதியில நிறுத்தினா? இல்லையா, கேக் வெட்டின மாதிரி ஒரு ஃபீல் இல்லை அப்படின்னா வந்தாரு, அதான் வாழ்வழிக்கு வந்தாரு. எத்தனை பேரு நம்ம ஸ்டார் ஏன் கட்டுறாங்க தெரியுங்களா? அந்த ஸ்டார் தான் என்ன பண்ணுச்சு, மெய்ப்பர்களையும் ஞானிகளையும் என்ன பண்ணுச்சு, வழி நடத்தின வந்து இந்த இடத்துலதான் இயேசுக்கிறாரு அப்படின்னு காட்டுச்சு. இந்த வீட்டு உள்ள ஸ்டார் வீட்டு வெளியே ஸ்டார் வீட்டு உள்ள வந்து பார்த்தா இயேசு இருக்க மாட்டார், மேரி மாதா இருப்பாங்க. என்ன ஃபர்ஸ்ட் உள்ள போனா இயேசு இருப்பாருன்னு பார்த்தா பிசாசு தான் இருக்குது. ஏன் ஸ்டார் ஏன் காட்டுறேன்னு அவங்கள கேளுங்களேன். அறிவுள்ளவங்க அந்த வீட்டு உள்ள போய் இயேசு பிறந்தத அதான் பிரச்சனை. பாருங்க,
புலிய பார்த்து பூனை கோடு போட்டுக்கினாங்க. புலிய பார்த்து பூனை போட்டு கோடு போட்டுக்கினாங்க. அவர் தொங்க விட்டாரா? அவரை விட நான் நல்ல ஸ்டார் தொங்க விடுறேன். கத்தர் பாக்குறாருலா, மகனை நீ என்ன மட்டும் நீ ஏத்துக்கல, உன்னை தொங்க விட்டுற. ஏதோ விஜய் சேதுபதி படத்துல ஒப்பனையே வச்சு ஆணி வச்சு மாட்டி தொங்க விட்ட அப்படின்ற மாதிரி. நீ என்ன தப்பா பண்ணுகிறீங்க அப்படின்னா, நல்லா ஸ்டார் எல்லாம் தூங்குது, உள்ள சந்தோஷமா இருக்கிறியான்னா அதானே இல்லை அப்படின்னு கேட்க போறது இல்லை. நான் சொன்னா கூட ஏன் ஸ்டார் தூங்குதுன்னா, இந்த இடத்துல இயேசு பிறந்திருக்கிறாரு, என் வாழ்க்கையில பிறந்திருக்கிறாரு, என் உள்ளத்துல பிறந்திருக்கிறாரு. நான் என்னுடைய பிறப்ப மாற்றத்துக்கு கடவுளே வந்து பிறந்து என் பிறப்பை மாத்தி இருக்கிறார். அதான் மறுபிறப்பு. அதுக்குதான் ஸ்டார் என்ன பண்றேன், தொங்க நம்ம ஆக்டருங்க தான் என்ன பண்றாங்க, சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார், என்னென்ன ஸ்டாரா வச்சுக்கிறாங்க பேருங்க. நம்மள ஸ்டார் ஆக்குறதுக்கு தான் ஸ்டார் ஆகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஆமே, நீ ஜொலிக்கணும். அவர் சொல்லிட்டாரு, உலகத்துக்கு நீங்க ஒளியா இருக்கிறீங்க அப்படின்றது. உங்களை பார்த்தா உங்களை மொச்சு பார்த்து நிற்கிறாங்களா? கூட என் ஒய்ஃபை பார்த்தா ஒரு பொண்ணு, ஒரு ஆம்பளை மாதிரி என் ஒய்ஃபை மொச்சு பார்த்துனேன். நான் அதை பார்க்குறேன். ஏன் எப்படி பார்க்குறான் இவ நம்ம ஒய்ஃபு அழகாகிறான்னு பார்க்குறேன். நானும் பார்க்குறேன். நான் பார்க்கறத கூட பார்க்காம அது பார்த்துனாரு. நான் அப்படி பார்த்துனுக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி நம்மளை பார்க்க வைக்கிறார் தேவன். நம்ம வாழ்க்கைய நம்மளது மட்டும் நம்ம ஒரு இடத்துக்கு போனா அங்க வித்தியாசம் தெரியும். அதான் ஒளி. மற்ற இடத்துலலாம் இருள் இருக்குதா? என்னப்பா கண்ணாடி வச்சா கூட நான் சந்தோஷமாகறப்ப, கண்ணாடி வச்சா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. என்ன பண்றது? வருத்தமா தான் இருக்குது. டென்ஷன் பண்ணி விட்டான். ஓகே, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பக்கத்துல வந்து எச்சியா துப்புறான். பக்கத்துல வந்து பேசி கொஞ்சம் கழுவலான்னு பார்த்தா மறந்துட்டேன். வயசானவன் ஒரு மாதிரி இருக்கிறான். ஒரு போட்டோம்னா பொத்து நுழைஞ்சிரும். என்னத்த இவங்கிட்ட நம்ம கை ஜாலத்தை காட்டுறதுட்டு விட்டேன். போடா அப்படின்னு. அப்புறமா அவர் சொல்றாரு, எனக்கு கை காலெல்லாம் விழுந்து ஒரு மாதிரி இருக்கிறாரு. அப்புறம் அப்பதான் என் மனசே இறங்குச்சு. இல்லைன்னா நீ ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துமஸ் ஆராதனே வானான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு டென்ஷன். நான் ஒரு இடத்துல இறங்கிட்டேன்னா விட போறது இல்லை. அப்படி நீ ஏன் நானா பார்த்துடலாம். அதான் விட்டேன். போடா, நஷ்டத்தை அனுபவிங்க, தீங்கு அனுபவிங்கன்ற. ஏன் தான் இந்த மாதிரிலாம் போட்டு நம்மள அவஸ்தப்பட வைக்கலாம். நம்மளுக்கு தீங்கு அனுபவினா முடியாது, நஷ்டத்தை அனுபவினா வெறும் லாபம் தான் பார்க்கணும்னு. ஓகே, ₹1 கூட வந்து நஷ்டம் ஆகக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. ஒரு தடவை என் பிறந்த நாள் அன்னைக்கு எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, பாரிஸுக்கு கூட்டு போனாங்க. பாரிஸ்ல துணியோ ஏதோ ஒன்று வாங்கினு ₹100 கையில இருந்தது. விட்டேன், அதை தேர்ந்தம் போறேன். எங்க அம்மா முகமே மாறி போச்சு. விடாமுயற்சியா தேடினுக்குறோம். ஏய் உர்றான்றாங்க. நம்ம ஒரு வைத்தியம் எப்படி முத்தி போயிருக்கோம். உர்றா, அந்த ₹100 எடுத்துட்டு இருப்பாங்கடா, போயிட்டு இருக்கா உர்றான்றாங்க. இல்லம்மா, இங்கதாம்மா இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போட வந்த இந்த இடத்தெல்லாம் பார்த்து நிக்கிறேன். ஏய் உர்றான்றான். அப்புறமா தான் நானே யோசிக்கிறேன், எப்படி இருக்கிறோம் பாரு நம்ம. சில விஷயங்கள்லாம் வந்து இழப்புன்னு ஒண்ணு வந்தா தாங்க மாட்டேன். வரும்போது நான் அதை கூட யோசிச்சுன்னு வரேன்.
நீ இவ்வளவு ஃபீல் பண்றிய, சில விஷயங்கள்லாம் உன்னை தேவன் கிரயம் கொடுத்து வாங்கியிருக்க. நீ அவருக்கு லாபம். நீ அவருக்கு லாபத்தை விடாம நீயே அவருக்கு லாபமா இல்லாம நஷ்டமா போயிட்டீங்கன்னா, உன்னையே நீ அவர்கிட்ட இருந்து விலகி போனீன்னா, அவர் நஷ்டத்தை ஏற்படுத்தினா, அவர் எவ்வளவு வேதனைப்படுவார். ஏய், சாதாரண கண்ணாடி, அதை விடு. இன்னும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. நீ அவருக்கு லாபம், உன்னையே நீ இழந்துட்டீங்கன்னா என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனால் நம்ம இழக்கக்கூடாது. ஏன் பிறந்தாருன்னா இதுக்கு தான் பிறந்தோம், லாபத்துக்காக தான் பிறந்தோம். அவருக்கு நம்ம லாபமா இருக்கணும். நம்ம என்ன பண்ணோம், ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். ஜாக்கிரதையா என்ன பண்ணணும், பவுல் அதிகமா தீமோத்தேயுக்கு சொல்லுவார், நித்திய ஜீவனை காத்துக்கோ. உன்கிட்ட ஒப்புவிக்கப்பட்ட சத்தியத்தை என்ன பண்ணு, காத்துக்கோ அப்படின்னு. அப்போ ஜாக்கிரதையா இருக்கும். வெளியே இருக்கிற இழப்பை காட்டிலும் இழப்பு வந்ததுன்னா அது பரவாயில்ல. ஆனா உள்ள இருக்கிற ஜீவன், நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி, கடவுளே, அன்பன் சூப்பரா சொல்லுவார் போட்டோகிராஃப். லாஸ்ட் டைம் அந்த கிறிஸ்துமஸ் டைம் தான் நினைக்கிறேன் சொன்னாரு, சூப்பரா சொன்னாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த வார்த்தை. வானாதி வானம் கொள்ளாதது, அந்த சராசரங்களை உண்டாக்கணும் மகா பெரிய, அவ்வளவு பெரிய தேவன் மனுஷனுக்காக, நம்மளுக்காக, பாவத்தை சுமக்கிறதுக்காக சின்ன பச்சிலம் குழந்தையா, சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, சிசுவா பிறந்து மனுஷங்கள் தொடுற அளவுக்கு வந்திருக்கிறாருன்னா, நம்ம மேல வைத்த அன்பும், நம்ம மேல காட்டின இறக்கமும், நம்ம கிட்ட இருக்கிற அந்த நேசமும் எவ்வளவு பெருசுன்னு ஒரு சொல்றான் தேவதூதன், உன்னிடத்தில் உற்பத்தியா இருக்குது பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்தமானவர். அவ்வளோ பரிசுத்தமானவர் நம்மளுக்காக, நம்ம எல்லாருமே தொட்டு பார்க்குற அளவுக்கு மனுஷனா வந்தார் கடவுள். அந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து வந்திருக்கிறாரு. ஒருத்தர் சொல்லுவாரு, எல்லாம் பிறக்கிற குழந்தை எல்லாம் வாழறதுக்காக தான் பிறக்கும், ஆனா இயேசு சாவத்துக்காக பிறக்கும். மற்றவங்க பிறப்புக்கும் இயேசுனுடைய பிறப்புக்கும் இதுதான் வித்தியாசம். மற்றவங்க எல்லாருமே வாழறதுக்காக குழந்தைங்க பூமியில பிறக்குது, அந்த குடும்பமே வாழ வைக்கணும்னு பாக்குது. ஆனா இயேசு பிறக்க வச்சதுக்கான காரணமே சாகிறதுக்காக தான். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும், பைபிள்ல போட்டு, ஒவ்வொரு மனுஷனும் மரணத்தை ருசி பார்க்காதபடி அவர் தாம் சரீரத்துல மரணத்தை ருசி பார்த்தார் நம்மளுக்காக. அப்போ அவருடைய பிறப்பு, அதனால்தான் சொல்றாரு, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயா, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார். அதான் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார்னா, பாவத்தை நீக்கி ரட்சித்து தேவனிடத்துல சேர்க்கிறது. தேவனே தேவனிடத்துல சேர்க்கிறதுக்கு வந்தார். சொல்றாரு, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். மத்தேயு 1:21. அப்போ ஒவ்வொரு உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. இப்ப மு க ஸ்டாலினை போயிட்டு, மாண்புமிகு முதலமைச்சர், அவரை போயிட்டு நீங்க இன்ஜினியர் வேலை பார்க்கறது தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா,
என்ன சொல்றேன், நான் பிறந்ததே இந்த அரசியலுக்காக தான். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ரஜினியை கூப்பிட்டு நீங்க ஒரு டாக்டர் வேலையை பார்க்கலாம்ல அப்படின்னா, ஏய் நான் பிறந்ததே கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்டே என்னதுன்னா நடிப்பு தான் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா எம்ஜிஆர் கிட்ட போயிட்டு நீங்க எதுக்காக இந்த உலகத்துல வந்தீங்கன்னு கேட்டா, நான் நடிச்சு அப்படி அரசியலுக்கு வந்து ஜனங்களை நல்லது பண்றது அப்படி சொல்லுவாரு. என்னன்னா எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்குல்ல. இயேசுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறதுக்காகவே பூமிக்கு வந்து பிறந்தார். அதான் அவருடைய வேலை, அதான் பிரதானமான வேலை. அதுக்காகவே வந்து பூமியில வந்து பிறந்தார். ஓகே, இதுல கன்னி வயிற்றுல பிறந்தார்ல, இந்த பிறப்பை தான் சொல்றாங்க பாருங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினுடைய அந்த டிஎன்ஏ அப்படின்றாங்க, அந்த குரோமோசோம் ஆணுது வேற மாதிரி இருக்கும், பெண்ணுது வேற மாதிரி இருக்கும். அந்த இதெல்லாம் ஒன்னாகி பிறக்குது அப்படின்றாங்கல்ல. அந்த ஆராய்ச்சியில கூட இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் கிடைச்சிருக்குதான். அத ஆராய்ச்சி பண்ணி பார்த்து சொல்றாங்கன்னா அது இன்னும் ஜீவனோடு இருக்குதுன்றாங்க. ரத்தம்னா அது அந்த இது செத்துரும், ஜீவனோட இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆச்சரியமா இருக்கு. உலகத்துல எல்லா மனுஷனும் பிறகுறாங்க, சாகுறாங்க இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்தாரு, செத்தாரு, ஆனா உயிரோடு இருந்தாரு. இது என்ன ஹைலைட்னா, எல்லா ரத்தமும் செத்துருது, ஆனா இயேசு கிறிஸ்து ரத்தம் இன்னமும் பரலோகத்துல இருக்கு, ஜீவன் உள்ளதா இருக்கு. அந்த ரத்தத்தினுடைய வேல்யூவாவே இருக்கு, கொஞ்சம் கூட குறையல. கன்னி மரியாளுடைய வயிற்றுல பிறந்ததுக்கான ஒரு காரணம் என்னன்னா, அந்த ஜீவன் வேற ஜீவன், அந்த ரத்தம் வேற ரத்தம், அந்த பிறப்பு வேற பிறப்பு. அந்த பிறப்புல பிரம்மாண்டம் அடங்கிருக்கு. உலகத்தை ரட்சிக்கிறதுக்காகவே தேவனுடைய திட்டம். பாஸ்டர் ஒரு தடவை பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாங்க, அந்த சூழ்நிலையில மரியாளுடைய சூழ்நிலையே மரியாளுடைய அந்த அந்த அவளுடைய உணர்வுகள் எல்லாம் பார்த்தா கன்னியா இருக்கிறான். தேவதூதன் வந்து சொல்றான், எந்த ஒரு ஆணுடைய துணை இல்லாம குழந்தைய பக்கம் போறாரு, இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்க. நான் புருஷனை அறியனை எப்படி ஆகும், புருஷனை அறியாம எப்படி குழந்தை? தேவதூதன் சொல்றான், உன்னிடத்துல இருக்கிறது பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்த ஆவியான உண்மையில் நிழலிடுவார், அப்போ நீ கர்ப்பவதி ஆக. அந்த நிழல் பட்டுச்சு, கர்ப்பத்துல ஜீவன் உண்டாச்சு. இன்னொன்னு, அவளுக்கு மரியாளுக்கு அந்த சூழ்நிலையில பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் வந்து ரொம்ப கட்டுப்பாடு ஜாஸ்தி. 2025 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கர்ப்பவதி ஆயிட்டா ஒரு வீட்டுல வந்து திடீர்னு வயிறு வீங்குதுன்னா முடிஞ்சது காட்டு.
எந்த அளவுக்கு பயத்துல இருந்து பயமே இல்லாம உங்களுடைய வார்த்தையின்படி ஆகட்டும். அதே இடத்துல உங்களை வைங்க, பெண்ணா நீங்க இருக்கிறீங்க, யான் துணை இல்லாம வயிறு பெருசாகுமா அப்படின்ட்டு போயிடலாம். மற்றதெல்லாம் நீ சமாளிச்சுக்க, மற்றதெல்லாம் நீ பார்த்துக்கோ, எந்த கெட்ட பேர் வந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு எப்படி இருக்கும். ஊர் உலகம்னா சொல்லும், ஐயோ அடுக்குமா இது அப்படின்னு மட்டும் நம்ம ரொம்ப நொடியிலுங்க சிலுக்குங்க. அப்புறம் வந்து டிஸ்கோ சாந்தி எல்லாம் இருக்குது நம்ம ஊர்ல. உங்க அம்மா பேர் நான் பத்தினி அப்படின்ற மாதிரி. நாங்கெல்லாம் அப்படியே சின்னதுல இருந்து யாரும் ஏறிடத்தெல்லாம் பார்க்க மாட்டோம். நீங்க பண்ற மாதிரி நாங்க பண்ற மாதிரி அந்த மாதிரி ஆளெல்லாம் கடவுள் பிடிக்கல. உங்க நொடியில எல்லாம் பார்த்தாரு, அறியாம கடவுள் பயத்துல இருக்கிற பொண்ணை கேட்ச் பண்ண அவ ஒத்துக்குனா பாருங்க. நல்ல நாலேஜ் இல்ல வயசுலதான் அந்த மரியாதை தேர்ந்தெடுத்துக்கிறாரு. என்ன ஆகும் ஏது ஆகும்ன்றதெல்லாம் நமக்கு தெரியும். தெரிஞ்சுனே ஒத்துக்கணும். கடவுள் மேல பாரத்தை போட்டு பின் விளைவுகளை வந்து பின்னாடி யோசிங்க. முன்னாடி யோசித்தீங்கன்னா பின் ஆகாது. நிறைய பேர் ஒரு காரியத்தை அப்படி சொன்னா போதும் கட்ட 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 பின் விளைவுகள்லாம் சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை. என் பக்கத்து வீட்டுல கூட ஐயோ பயங்கரமான என்ன இந்த மாதிரி கர்ப்பவதி ஆணி இந்த மாதிரி நின்னா அவ்வளவுதான், சொந்தக்காரங்க எல்லாம் ஐயோ கல்லெறிஞ்சே என்னை கொண்டுடுவாங்க. ஐயோ எங்க அப்பாக்காரன் பேரு என்ன சாவே வச்சிருவான். நீ போய் சொல்ல மரியாள், நீ போய் சொல்லு கடவுளால் தான் நீ கர்ப்பவதி ஆன. ஊர் உலகம் நம்பும். இப்ப லவ் பண்ற பொண்ணுங்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லணும், ஒரு சுத்தாவியான இனிமேல் நெருளிட்டார் நான் கர்ப்பவதி ஆனேன். ஏய் என்ன சொல்ற நீ, வாயா நான் கொஞ்சம் நிழலிடுறோம் மேல அடி. எங்க மாமியார் கிட்ட ஒரு புது வார்த்தை, இவ்வளவு பெரிய பொய்ய கடவுள் மேல போடுறாங்க. தேவம் பண்ணது தப்பு, கடவுளை இழுக்கிறாங்க. நிறைய பேர் அப்படித்தானே இழுப்பாங்க. கடவுள் மேல சத்தியமா மரியாதை, கடவுள் மேல சத்தியமா என் வயதுல அவர் தான் காரணம் தான் நம்புவாங்க. எவ்வளோ தில்லு வேணும், எவ்வளோ வந்து விசுவாசம் வேணும், தைரியம் வேணும், அவமானங்களை தாங்க சக்தி வேணும், அசிங்கத்தை தாங்குற சக்தி வேணும், அடிவதையெல்லாம் தாங்கிறதுக்கு உடம்புல வலிமை வேணும். இதெல்லாம் அவர் கேரே பண்ணல. இதெல்லாம் யோசித்து பார்த்தீங்களா? ஏசப்பா பிறப்ப நிச்சயதார்த்தம் ஆன பொண்ணு வேற, ஐயோ நிச்சயமா நசிக்கிருப்பாங்க. மரியாதை இந்த விஷயத்துல பாராட்டு. அதுக்குதான் போல தேவன் விட்டார் போல. நீ என்ன சரைய வைங்கடா, பரவாயில்லடா, அந்த பொண்ணு அந்த மாதிரி தான் நான் பண்ணிச்சு, பரவாயில்லடா, நல்ல விசுவாச பொண்ணுடா, வைங்கடா கடவுளா கும்பிடுறானுங்க. பாருங்க, அந்த அவகிட்ட இருக்கிற குவாலிட்டி விசுவாசம். விசுவாசம் வந்து பின்னாடி எல்லாம் யோசிக்காது, கடவுளை மட்டும்தான் நம்பும். அவன் அந்த மாதிரி நம்பினான். ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு காரியம் ஆகுதுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாங்க. கடவுளே கூட இருந்தா கூட சரி, எப்பவுமேவா வந்து தடுக்க போறாரு இவரு அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்ல. இவங்களோட வாயெல்லாம் நான் எப்படி அடிக்க போறேன், என்ன ஆக போகுது, இவங்களெல்லாம் நான் என்ன சொல்லி நான் சமாளிப்பேன், அதெல்லாம் வரல. நான் ஒத்துக்கணும். அதுக்கு ஏத்த ஒரு ஆளை கொடுத்தாரு யோசனை. அவன் நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த
மனதில்லாமல் ரகசியமா தள்ளுறதுக்கு பார்த்தா அவர்கிட்ட தேவன் ரகசியமா வந்து சொப்பனத்துல பேச அது மட்டும் சொப்பனத்துலதான் என்னை எச்சரிக்கிறார் சில விஷயங்களுக்கு. ஜாக்கிரதையாரு ஜாக்கிரதையாரு. அப்ப என்ன பண்ணோம், அந்த சொப்பனத்தை தேவன் தான் தராரு. நம்ம என்ன பண்ணணும், ஓகே அந்த ஒத்துக்கணும். அழகா கூட்டி சேர்த்துக்கின்னு அந்த முதல் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவளை வச்சு கூட இருந்தான். அதுக்கப்புறமா குழந்தைலாம் பெற்றாங்க. இதிலிருந்து நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பின் விளைவுகளை யோசிக்க கூடாது. ஒரு பட்டாசு கூட வெடிக்கிற 12 மணிக்கு எங்க வீட்டாண்ட வெடிப்பாங்க. அதான் இப்ப வெடிக்குது 12 மணிக்கெல்லாம் நல்ல பக்தியாட்ட ஆட்கள்லாம் வெடிக்கணும். ஆஃப் பண்ணிடுங்க. அவன் முன்னாடி என்னடி உழப்பறான், எழுப்பிடு. நம்ம பிரசங்கமே ஸ்லோ